ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க மட்டனையும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா எண்ணெயிலே அந்த மட்டன் நல்லா வதங்கணும். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. லைட்டாக 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுருக்கோங்க. நல்லா அந்த மட்டனை வந்து நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்றோம். நம்ம எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினது நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல், அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் அதில் போகணும். போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதாவது மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை வந்து மூடி ஒரு 5 to 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு 3 விசில் கூட விட்டு மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு 2-3 பட்டை, ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா எதுக்கு சேர்க்குறோம்னா, நம்ம அந்த குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும், அதுக்காக அதை சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். நீங்கள் இஞ்சி பூண்டு தனியாக இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சி வச்சனால அதை சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம மட்டன் வேக வச்சது, அது தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி வந்து சின்ன தக்காளியை பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். நம்ம ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் நம்ம அதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சது நம்ம கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு கிடைக்கும் குழம்புக்கு. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு அது வதங்கணும். நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாம் வதங்கினதும் அது ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதையும் இதோடு சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கொதித்து வந்து பச்சை வாசனம்லாம் போனதும் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் மட்டன் மசாலா நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்தா போதும். நீங்கள் குழம்பு மாதிரினா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மாதிரி சேர்ப்பனால தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வச்சு எடுத்துக்கோம் பார்த்திங்கன்னா, அது மட்டன் தண்ணியோடு சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி. இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.